வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி சேமியாவில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேமியாவில் ஒரு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது மெல்ட் ஆகட்டும். இதுக்கு நான் இந்த வெர்மிச்செல்லி எடுத்துருக்கிறேன். பொடியாக நைஸாக உள்ள சேமியா இது 150 கிராம். நான் இதில் 100 கிராம் மட்டும்தான் இப்போ இதில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா பொடிசாக நொறுக்கி வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்மளுடைய பட்டர் சூடாகிடுச்சு, மெல்ட் ஆகிட்டு இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், அதனால் ரொம்ப கரிஞ்சிராமல் மைல்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்மளோடது சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்குரிய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். இது பார்த்துட்டு ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இதை இப்போது கொஞ்சம் ஆற விட்டு இதை ஏதாவது மோல்டு இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ட்ரேயில் கூட இதை இது பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்மளோட ஸ்வீட் ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ இந்த சின்ன ஸ்பூனால் இதுக்கு நான் ஒரு மோல்டு மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை அவ்வளோதான், ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் இதை மாற்றிடலாம். இது மாதிரி பேலன்ஸ் உள்ளதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கூட நம்ம பிளேட்டில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் டைட்டாக வைக்கும்போது அது ஈஸியாக வருது. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு பிஸ்தா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு 100 கிராம் சேமியாவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் 200 கிராம் யூஸ் பண்ணாதான் அந்த ஸ்வீட் நல்லா தெரியுது. இல்லாட்டி ஸ்வீட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் 100 கிராம் சேமியாவுக்கு 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அவ்வளவுதான். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.